இயேசுக்கு புகழ். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ. இது மாதத்தினுடைய முதல் நாள். இந்த மாதம் முழுவதும் அன்னை மரிக்கு உகந்த நாளாக, உகந்த மாதமாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக தாய்மறி இடத்தில் மன்றாடுவோம். இந்த மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களுடைய தினமாக கொண்டாடுகிறோம். அதனுடைய பாதுகாவலர் தூய யோசேப்பு. தூய யோசேப்பு தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். அன்பு மகன் இயேசுவின் ஒரு சிறந்த முன் மாதிரியாக ஞானத்தை கொடுத்த தந்தை. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். தொழில்தான் மிக முக்கியம் என்று செய்தவர். இன்றைய மார்க்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்குறோம். இந்த வாசகத்தில் ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இவர் கற்பிப்பதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். அடுத்து, சந்தேகத்தின் பெயரில் 7 கேள்விகளை தங்களுக்குள் எழுப்புகிறார்கள். நம்பிக்கையற்றத்தனமாக சந்தேகத்தின் பெயரில் தாழ்ந்த எண்ணத்தோடு எண்ணம் கொண்டு இவர்கள் 7 கேள்வி எழுப்புகிறார்கள். அடுத்து, தயக்கத்தோடு இவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆகவே அங்கே நம்பிக்கை இல்லை, தயக்கம் இருக்கிறது. அங்கே ஆழமான அழுத்தமான ஆண்டவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் இல்லை. பாருங்க, கற்பிப்பதை பார்த்த வியந்தவர்கள் அவருடைய ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. பாருங்க, கற்பிப்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவன் யார் என்ற கேள்வியை அவர்களுக்குள் எழுப்புகின்ற பொழுது என்ன சொல்லலாம், ஒரு ஆழமாக தோண்டி நிறைய கேள்வி கேட்குறாங்க. 7 கேள்வி கேட்குறாங்க. இவன் யாரு, இவன் சகோதரர் யாரு, இவனுக்கு எங்கிருந்து ஞானம், இவர் பெற்றோர் தெரியாதா, மரியா. பாருங்க, தச்சு தொழில் தானே. சகல விதமான 7 கேள்விகளும் அவருடைய உறவுகளை பிரித்தெடுக்கின்ற கேள்விகள். அதனால தான் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். மாதத்தினுடைய முதல் நாள் உயிர்த்த இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதம் முழுவதும் தாய்மறிக்கு ஒப்பு கொடுப்போம். மரியே வாழ்க. இயேசுக்கு புகழ்.